ஒண்டி வீரன் நதி ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு செல்லா குட்டியே என் காதல் துட்ட சேர்த்து வச்ச கல்லா பெட்டியே தொட்டு பக்க கிட்ட வந்த மிட்டா மிராசே ஓ விரல பட்டா வெடிக்கும் இந்த வெள்ள பட்டாசு I for you, you for me சேர்ந்தாக்கா சொல்லுமே You for me, I for you, say that I love you. துள்ளி போடும் மீன் துண்டு போடுவேன் புள்ளி வச்சமான கோலம் போடுவேன் கூட கூட நாதா கலப்பு நீதா உசிரடி நாதா ஊதுவத்தி நீதா பாவி பயலையோ உயிர் மூச்சுல கடபோடுறோயாம ஆவி பகையாய் வாடி நெஞ்சில விளையாடுற போகாம நான் புரியுதடா பரப்பெடுத்ததையே அது புரியுதுடா உன்னழலுடனா குடியிருத்திடத்தா என தெரியுதுடா தாய் தலகால புரியாம பார்த்தேன்
La ராப்பகலா அழுதாச்சு கண்ணு ரெண்டும் ஆடி போச்சு 40 நாள் விடிஞ்சாச்சு துரும்பென இழைச்சாச்சு ஆசனோ யாராதயா அசங்குவே அசங்குடையா கை பிடிக்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஆனந்த். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால மீற முடியாது. நீங்க நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் ஆனந்த்.
என்னக்கா வீடே கல்யாண குளத்துல இருக்கு? ஆமாப்பா, மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ஆட்டம் பாட்டத்தை பார்த்து. சரிக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாக்கா. சரிப்பா. என்ன அக்கா, நம்ம வீடு இப்படி ஜனங்க நடமாட்டத்தோட கலகலப்பா இருக்கிறத பாக்குறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இதுக்கெல்லாம் மூல காரணமே நீதானடா. நீ எனக்கு வாக்கு கொடுத்தபடி இந்த நிமிஷம் வரைக்கும் கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறதுக்கான சூழ்நிலைய நீதான் உருவாக்கியிருக்க. அதனாலதான் எந்த விதமான தடையும் இல்லாம ஆனந்த் நட்சத்திராவோட கல்யாண ஏற்பாடுங்க எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. அக்கா, நான் பல நாள் உங்களுக்கு இந்த வீடு இருக்கிறதே மறந்து போச்சுன்னு நினைச்சிருக்கேன்க்கா. அக்கா, எப்பயாச்சும் ஒரு தடவை தான் இங்க வர்றீங்க. சில சமயம் வருஷ கணக்கா வராம கூட இருந்திருக்கீங்க. அங்க இருக்கிற சூழ்நிலைங்க அந்த மாதிரிப்பா. அர்ஜுனும் ஆனந்தும் பிசினஸ்லயே இருக்கிறதுனால அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதுதானே என்னாலையும் சேர்ந்து வர முடியும். அதுவும் இந்த தடவை கல்யாணத்துக்குன்னு இங்க வந்தது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குப்பா. எப்பவுமே நான் மட்டும்தான் இந்த வீட்டுல இருப்பாங்க. ஆனா இப்போ எல்லாருமே ஆடி பாடி சந்தோஷமா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கூட என்ன நீங்க கூப்பிடாம விட்டுட்டீங்களே. என்னப்பா நீ என்ன இந்த வீட்டுக்கு விருந்தாளியா? இந்த கல்யாணத்தை நடத்துற மிகப்பெரிய பொறுப்பையே நான் உங்ககிட்ட தான் கொடுத்திருக்கேன். நீ போய் இப்படி எல்லாம் வருத்தப்படலாமா? அதுவும் இல்லாம வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஆனா அதுவும் இப்ப நல்லபடியா தீர்ந்துருச்சு. அதான் எல்லாருமே சந்தோஷமா ஆடி பாடிட்டு இருக்காங்க. உன்னை போய் நான் மறந்துடுவேனா? உன்னை எப்பவுமே என் ஞாபகத்துல தான்ப்பா வச்சிருக்கேன். இல்லக்கா, அத ஒண்ணு தப்பா சொல்லக்கா. கல்யாண கலாட்டால என்ன மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என்ன ஞாபகம் வச்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நீ நல்லா ஞாபகம் வச்சிருப்பன்னு நினைக்கிறேன். என்னடா என் தம்பி மாதிரி பேசாம யாரோ மூணாவது மனுஷ மாதிரி பேசுற? சரிப்பா, சுத்தி வளைச்சு பேச வேண்டாம். ஆனந்த் நட்சத்திரா கல்யாணத்தை நீ நல்லபடியா நடத்தி கொடுத்தனா நீ என்கிட்ட எதை கேட்டாலும் நான் தரேன்னு சொல்லிருக்கேன். அதுதானே இப்ப நீ எனக்கு ஞாபகப்படுத்துற? அத நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பா நீ கேக்குறத நான் பண்ணி கொடுத்துருவேன். சரி, என்ன வேணும்னு சொல்லு. அக்கா, இப்படி எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் பின்வாங்க கூடாது சொல்லிட்டேன். என்னடா, நீ என் பெரியப்பாவோட மகன்னாலும் உன்ன என் சொந்த தம்பி மாதிரி தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏதோ வேற ஆள் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணும்? அக்கா, சொன்ன வார்த்தை தவற மாட்டியே. சொல்லுடா. அக்கா, எனக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்திருக்கா போதும். டேய், என்னடா என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அக்கா, இப்பதான் நீ என்ன வேணாலும் கேளுன்னு சொன்ன. இந்த வீட்டை பத்தி கேட்ட உடனே டக்குன்னு உன் முகம் மாறுது. இல்லடா ராஜா, நீ என்ன பேசுறோன்னு புரிஞ்சுக்காம பேசுறியோன்னு நினைச்சேன். இது நம்ம பூர்வீக வீடுடா. இதை எழுதி கொடுன்னு கேக்குற? ஏதாவது பணமா கேட்டேன்னா எவ்வளவு வேணும்னாலும் கொடுத்திருப்பேன். அதை விட்டுட்டு இந்த வீடுங்கிறது நான் பிறந்து வளர்ந்த வீடுடா. ரத்தத்துல என்னோட மூச்சு காத்துல இந்த வீட்டோட வாசனை கலந்திருக்கு. இத போய் நீ கேக்குற? இல்ல, இத என்னால தர முடியாது. அந்த மாதிரி ஒரு நினைப்பு இருந்தா தயவு செஞ்சு அதை இதோட விட்டுடு. ஐயோ அக்கா,
என்னக்கா பேசுற? என்னமோ நீ மட்டும்தான் இந்த வீட்டுல பிறந்து விழுந்த மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கும் இந்த வீடு சொந்தமானதுங்கிறத மறந்துடாத. டேய், உனக்கு எப்படிடா சொந்தம்னு சொல்ற? இது ஏன் பாட்டியோடது, அத மறந்துட்டு பேசுற? அக்கா, அவங்க உங்களுக்கு மட்டுமா பாட்டி? எனக்கும் தான் பாட்டி. உன் பாட்டியும் என் பாட்டியும் கூட பிறந்த சகோதரிங்க. பெரிய பாட்டிக்கு உங்க அப்பா பிறந்தாரு, அவருக்கு நீ பிறந்த. சின்ன பாட்டிக்கு எங்க அப்பா பிறந்தாரு, அவருக்கு நான் பிறந்த. உங்களுக்கு இந்த வீட்டுல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்கு. அத நீ மறந்துடாத. டேய், பழைய விஷயங்களை உனக்கு வசதியா நல்லா மாத்தி பேசுறடா. நீ போலீஸா வந்திருக்க கூடாது, வக்கீலா வந்திருக்கணும். அக்கா, இந்த நக்கல்லாம் வேணாம். நக்கல் எல்லாம் இல்லப்பா, உண்மையத்தான் சொல்றேன். பழைய விஷயங்களை எல்லாம் நீ அழகா திரிச்சு உனக்கு ஏத்த மாதிரி பேசுற. உங்க பாட்டிக்குரிய பங்குதான் அப்பவே பிரிச்சு கொடுத்துட்டாங்களே. அத கூட உங்க தாத்தாவும் அப்பாவும் சேர்ந்து குடிச்சு அழிச்சிட்டாங்க. இந்த வீடு என் பெரிய பாட்டிக்கு பங்கா கிடைச்ச வீடு. இது நாங்க பத்திரமா பாதுகாத்துட்டு வரோம். பங்காளிங்கிற உறவுல வீடு பூட்டி கிடக்க வேண்டாமேன்னு உன்னை பாத்துக்க தான் சொன்னோம். இப்போ வீட்டுக்கே உரிமை கொண்டாடுறியா? இதெல்லாம் நியாயமா இருக்கா? அக்கா, நியாய அநியாயத்தை பத்தி நீ பேசாத. எங்க பாட்டிய எந்த அளவுக்கு நீங்க ஏமாத்துனீங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். இந்த ஊருக்குள்ள இருக்கிற சொத்து, வயக்காடு எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கிட்டு எங்க பாட்டிக்கு எதுக்கும் உபயோகமே இல்லாத ஊருக்கு வெளியில இருக்கிற அந்த புறம்போக்கு நிலத்தை கை நாட்டு வச்சு கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் நான் இப்ப சரி பண்ணி ஆகணும். அதனால தான் சொல்றேன், இந்த வீடு எனக்கு வேணும். உடனே எழுதி கொடுங்க, இல்ல நடக்கிறதே வேற ஆயிரும். என்னடா அக்கான்னு கூட பார்க்காம இப்படி பேசுற? இதெல்லாம் ரொம்ப தப்புடா. அக்கா, நான் சொன்னதுதான். இந்த வீட்டை எனக்கு எழுதி தந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு இந்த கல்யாணமே நடக்காது. என்னடா பேசுற நீ? யார்கிட்ட வந்து பேசுற? என்னைய மிரட்டுறியா? பொண்ணெல்லாம் வீட்டுக்குள்ள மதிச்சு உள்ள விட்டம் பாரு. என்ன சொல்லணும்? தம்பி தம்பின்னு நினைச்சதுக்கு நீ என் நெஞ்சில குத்த பாக்குறியா? போயிடு, ஒழுங்கா வெளிய போ. அக்கா, வேணாம், இதெல்லாம் சரி கிடையாது. ஏய், யார்கிட்ட வந்து என்ன பேசுற? என்னைய மிரட்டுற அளவுக்கு வந்துட்டியா? இனிமே வீடு கீடுன்னு கேட்டுக்கிட்டு உள்ள வந்த அவ்வளவுதான், மரியாதை கேட்டுடும். வெளிய போ. என்னையே வெளியில போன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டியாக்கா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த வீட்டை எப்படி எழுதி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அப்படி எழுதி வைக்கல, நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திடுவேன். இந்த வீட்டை எனக்கு எழுதி வைக்காம இந்த ஊரை விட்டு யாரும் போகவே முடியாது. சீ, என்னடா என்கிட்டயே வந்து சவால் விடுற? டேய், இந்த ஊரை விட்டு போய் நாங்க எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துருக்கோன்னு உனக்கு தெரியுமா? டேய், அது அத்தனைக்கும் ஆதாரம் இந்த வீடும் இந்த ஊரும் தான். இந்த வீரபாண்டி ஆத்தா எனக்கு துணையா இருக்கா. எங்க இருந்தாலும் அது என் மனசை விட்டு போகாதுடா. என்ன தனி மனுஷன் நினைச்சிட்டியா? இவ்வளவு சவால் விட்டு பேசிட்டு இருக்க. எனக்கு சிங்க குட்டிங்க மாதிரி 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் நீ என்ன மரியாதை குறைவா பேசுனது தெரிஞ்சதுன்னா உன்னை அப்படியே ஊதி தள்ளிடுவாங்க, புரியுதா? 2 பசங்க இல்லம்மா, 4 பசங்க. நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு 2 பசங்க இல்லம்மா, 4 பசங்க. அர்ஜுன், ஆனந்த், முத்தரசன், கார்த்தி. எவன் நாளையும் ஏன் சார்னால கூட ஒண்ணுமே பண்ண முடியாது. டேய், என்னடா இது? என்ன உங்க ஊரு நினைச்சிட்டு இருக்கியா? வீரவசனம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த ஊருக்கு நீ விருந்தாளியா வந்திருக்க. நீ எல்லாம் இந்த விஷயத்துல பஞ்சாயத்து பண்றதுக்கு வரவே கூடாது. நான் நினைச்சேன்னு வச்சுக்க, இப்பவே உங்க 4 பேரையும் தூக்கி உள்ள வச்சிட முடியும். சார்,
நீங்க எப்ப பார்த்தாலும் வாடா போடா அவன் இவன் அப்படிலாம் பேசாதீங்க சார். நீங்க மதிப்பான காவல்துறையில் இருக்கீங்க, எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க சார். அதான் சார் நாகரிகம். அது கூட தெரியாம எப்படி? ஏய் என்ன எனக்கே நாகரிகத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறியா? உன்னெல்லாம் தூக்கி உள்ள வச்சாதான்டா சரியா வரும். அது முடியாது சார். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீங்க இன்ஸ்பெக்டர். ஆனா இப்போ உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அதாவது இடைநீக்கம் பண்ணிருக்காங்க. அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் காப்பி தான் இது. உங்க மெயிலுக்கும் இந்த ஆர்டர் வந்திருக்கும். போய் மெயில் செக் பண்ணிக்கோங்க சார். போன் இருந்தா இப்பவே கூட பாத்துக்கோங்க. என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா? சார் கோவப்படாதீங்க. நீங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் பதவியை தவறா பயன்படுத்தினதுக்கு, ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணை ஏமாத்தி அவளை கடத்திட்டு போய் உங்க வீட்டுல அடைச்சு வச்சதுக்கு, ஊருக்குள்ள ஏகப்பட்ட ஊழல் அராஜகம் பண்ணதுக்குன்னு இந்த மாதிரி நிறைய புகார்கள் உங்க மேல போயிருக்கு. அதனால கவர்மெண்ட் உங்க மேல நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இனிமே உங்க ஆட்டோ எல்லாம் செல்லுபடி ஆகாது. நீங்க கிளம்பலாம் சார். ஏய் நான் யாரு என்னன்னு தெரியாம எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்கல்ல? இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அக்கா உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஏய் யார பார்த்து கை நீட்டுற? மாமா வச்சிரு மரியாதை கொடுக்குற. மரியாதை வீட்டு விட்டு வெளில போ, இல்ல அவ்வளவுதான் உனக்கு. ஏய் என்னடா நான் பார்த்து வளர்ந்த பையனே என்கிட்ட இப்படி பேசுற? அடிச்சிருவியாடா? ஏய் அடிச்சிருவியாடா? அடா பாப்பா அடா அடா. மாமா வேண்டாம். ஏய் என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ நீ? என்ன போய? ஏய் பாத்தியா? என் மேலே கை வைக்கிறியா? எல்லாம் ஓ வேலை தானே. ஏய் உன்ன அம்மா நீங்க பயப்படாதீங்க. ஏய் ஏய் போலீஸ்னா பொதுமக்களுக்கு நண்பனா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி போர்க்கித்தனம் பண்ணக்கூடாது. இந்த ஊர்ல ஒரு ஆளாவது உன்னை நல்ல விதமா சொல்லிருக்காங்களா? அவங்க உன் அக்கா, வயசுல மூத்தவங்க. அவங்கள போய் அடிக்க போற? ஏன் நீ சொத்து சொத்துன்னு அடுத்தவங்க சொத்துக்கு இப்படி அலையற? வெக்கமா இல்ல? ஏய் என்னடி திமிர உனக்கு? ஆமா மரியாதை கெட்டுறோம். ஒழுங்கா வீட்டு விட்டு வெளியே போங்க. ஏய் என்னடா எல்லாரும் குடும்பமா சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? இதுக்கு தகுந்த சரியான பதிலடி கொடுப்பேன். நீங்க யாரும் இந்த ஊர் எல்லை தாண்டி போக முடியாது. அங்கிள் போர் அடிக்குது, தயவுசெய்து நீங்க கிளம்புங்க போங்க. யோ மாமா போ. வேணா அர்ஜுன். போயா யோ. ஏய் உங்க எவனையும் சும்மா விட மாட்டான்டா. போ போ. உங்களை பாத்துக்கிறேன்டா. பை. மா அர்ஜுன் விடுங்கம்மா. இல்லப்பா, அவன் ரொம்ப மோசமானவன். இந்த வீட்டு மேல கண்ணை வச்சுதான் இத்தனை நாளும் அவன் இங்க இருந்திருக்காங்கிறது எனக்கு புரியவே இல்லப்பா. தான் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவான்ப்பா அவன். அதனால வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோனுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். அதுக்குள்ள இவன் வந்து இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு போயிட்டானே. மா என்னம்மா நீங்க? நாங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மா அந்த ஆள் சஸ்பெண்ட் ஆன போலீஸ்மா, பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி.
அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தைரியமா இருங்க, எல்லாமே சரியாயிடும். வெண்ணிலா, போன தடவையே இந்த பரிகாரம் பாதியிலே நின்னு போயிடுச்சு. எந்த தடவையும் அப்படி ஆகாம பரிகாரம் முழுமையா நடந்து முடியறதுக்கு அந்த வீரபாண்டி ஆத்தா உங்களுக்கு துணையா இருப்பா. நல்லபடியா போயிட்டு வாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஏண்டி, இந்த பரிகார ஊர்வலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கரும்பு கட்டை நமக்கு சாப்பிட கொடுத்துருவாங்களா இல்ல கோயிலுக்கு கொடுத்துருவாங்களா? ஐயோ பாட்டி, இப்ப அதுவா முக்கியம்? ஏன் பாட்டி இப்படி மானத்தை வாங்குற? பரிகாரம் முடிஞ்சதும் ஆனந்தோட கல்யாணம் தான் நடக்க போகுது. நாம நமக்கு சாதகமான விஷயத்த பத்தி யோசிக்கலாம். நட்சத்திரா எப்படி தூக்கலாம்? ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாட்டி. ஏண்டி இப்ப அவசரப்படுற? ஐயோ, சுறுசுறுப்புல நான் எறும்பு மாதிரிடி. கரும்பு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே மெதுவா யோசனை பண்ணலாம். முதல்ல இந்த பரிகாரம் நடந்து முடியட்டும். அசந்து இருக்கிற நேரமா பார்த்து அவளை தூக்கிடலாண்டி. ஏன் பாட்டி கரும்பு கரும்புங்கிற? ஐயோ, கரும்புனா எனக்கு அவ்வளவு ஆசைடி. யானை சைஸ்ல இருந்துகிட்டு பேச்சு வாக்குல எறும்புங்கிற? நீ ரொம்ப குறும்பு பாட்டி. போடி போடி, இவளே கண்ணு வைக்காதடி. எல்லாம் என்னோட நல்ல மனசுடி, அதான் இப்படி இருக்கேன். வஞ்சம் இல்லாத உடம்பு, தெரிஞ்சுக்க. சரி சரி, முதல்ல இந்த பரிகாரம் முடியட்டும். வா வா, நட. ஏய், நான் வீட்டுக்கு வந்தப்போ என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சீங்கல்ல, இப்போ இதே மண்ணுல பரிகாரத்தை நிறைவேற்றா. இங்க பார், இந்த பரிகாரம் இல்ல இந்த ராஜா இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. பார்க்கலாமா? சார், நீங்க அர்ஜுன் அம்மா கிட்ட நடந்துகிட்ட விதம் ரொம்ப தப்பு. அதனால தான் நாங்க எல்லாரும் இப்படி பண்ணோம். இந்த பாருங்க, நாம அடுத்தவங்களை எப்படி நடத்துறோமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்க நம்மள நடத்துவாங்க. இதுல மாற வேண்டியது நாங்க இல்ல சார், நீங்க தான். ஏய், அறிவுரை எல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. எனக்கு அறிவுரை எல்லாம் தேவையில்லை. முடிஞ்சா என் கூட சிலம்ப ஆடி என்ன தோக்கடிச்சு என் நெத்தியில சிலம்ப கம்பால பொட்டு வச்சு அதுக்கப்புறம் பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கோ. மாமா, என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை. ஏய், இப்ப வந்து ஏதோ மாமா மச்சான் உறவு கொண்டாடிட்டு இருக்க. அது வீட்டுல தெரிஞ்சிருக்கணும். அங்க அப்படி பேசிட்டு இங்க வந்து இப்படி பேசுற என்ன? கூட ஆளுங்க வந்ததை பார்த்ததோ பயந்துட்டியா? மாமா, எனக்கு ஆபீஸ் வேலை பார்க்கவும் தெரியும், அடிதடியில இறங்கவும் தெரியும். வேணான்னு யோசிக்கிறேன். ஆனா நீங்க விட மாட்டீங்க போல இருக்க. மாமனா மச்சானா பார்க்கலாங்கிறீங்க, அதுவும் பார்த்துடுவோம். வாங்க. எங்க அம்மாவை அசிங்கமா பேசின ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு அவமானப்பட்டீங்க. அத புரிஞ்சிக்காம ஏன் மாமா இப்படி பண்றீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மாமா, இந்த சாமியோட பரிகாரத்தை நீங்க தடுத்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனைல போய் முடியும். ஏய், என்ன பயமுறுத்துறியா? மாமான்னு கூட பார்க்காம அடுத்தவனுக்காக பறிஞ்சு பேசுற? வெக்கமா இல்ல உனக்கு?
மாமாவா இருந்தாலும் மச்சானா இருந்தாலும் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் தான் நிப்பேன். முத்தரசன் சார் நியாயமா அவருடைய பரிகாரத்தை நிறைவேற்ற போறாரு. அதை தடுத்து அநியாயம் பண்ற உங்களுக்கு எதுக்கு நான் மரியாதை தரணும்? ஏய் சார் ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க சார், நான் உங்க கூட போட்டி போடுறதுக்காக இல்ல சண்டை போடுறதுக்கான மனநிலைமை இல்லாததுக்காக நான் வரல. அது என்னோட வேலையும் இல்லை. என் குழந்தைங்களுக்காக பரிகாரத்தை நிறைவேற்ற வந்திருக்கேன். தயவுசெய்து வழி விடுங்க சார். ஏய் அதெல்லாம் முடியாது. நான் சொல்ற மாதிரி போட்டியில என்ன ஜெயிச்சுட்டு அப்புறமா பரிகாரத்தை நிறைவேற்றுடா. சார் சரி சார், நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் குழந்தைங்களோட பரிகாரத்தை நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் வேணும்னா இந்த ஊர் மக்கள் நடுவுல போட்டியை வச்சுக்கலாம். ஏய் முடியாதுன்னு சொல்றேன்ல. நீங்க பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்க, நான் பரிகாரத்தை நிறைவேற்ற வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணாலும் நாங்க பண்ற பரிகாரத்தை நீங்க தடுத்து நிறுத்த முடியாது. வெண்ணிலாவா? வேணாம் முத்து மாமா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஒரு பிரச்சனையும் வராது. என்ன பண்ணாலும் யாரு வந்தாலும் பரிகாரத்தை நிறைவேற்றி ஆகணும். வா. மாமா 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 வெண்ணிலா மாமா விடாத. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது வீணா போயிடும். மாமா இவனை சும்மா விடாதீங்க, ஒரு கை பாத்துட்டு வாங்க. கார்த்தி நீ வந்து புடி வா. அண்ணா இவனை சும்மா விடாதீங்க, நீங்க போங்க. விடுங்க, நான் பிடிச்சுக்கிறேன். ஏய் ஐயோ இவன் வேற.